எங்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கோம். சார் வேறு யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க சார்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது இல்லாமல் வேறு யார் இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நேரடியாக வந்து கடிதத்தை கொடுத்துருக்கோம். இல்லை, நீங்கள் ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிகாக்கும் நம்ம அழைப்பு கொடுத்தாச்சு. அவங்க தரப்புக்கு நம்ம என்ன மாதிரியான பதில் நமக்கு வந்திருக்கு? இல்லை, அவங்க ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் அவங்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ப்ரொசீஜருக்குள்ள அவங்களுடைய கமிட்டியில் ஆலோசிச்சுட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நேரில் ஒரு தடவை சந்திச்சு நாங்கள் இன்னைக்கு கவர்னரை சந்திச்சிருக்காரு தலைவர். என்ன சொன்னாங்க? என்ன இல்லை, அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் வெயிட் மாளிகையிலேருந்து ஒரு செய்திக்குறிப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி ஆட்சி அமைக்க அழைப்பு வச்சாங்க. இல்லை, ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு நான் அது சம்மந்தமாக நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம். இல்லை, கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா தாவேகாவுக்கு இந்த பெரும்பான்மை இன்னும் அவங்களுக்கு இல்லை, நம்பர்ஸ் இல்லை. அதனால சட்டப்படி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து எங்களுடைய தலைவர் முதல்வராக வேண்டும் என்று இன்றைக்கி தமிழகம் முழுவதும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதுக்கான கடிதத்தை கொடுத்துருக்கோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். டைம் இருக்குது. நேற்று கொடுத்துருக்கோம். இன்றைக்கி காலையில் திரும்பவும் அது சம்மந்தமாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தமிழக வெற்றிக் கழகத்தை கண்டிப்பாக அழைக்க வேண்டும். இல்லை, நாங்களாக இன்றைக்கி மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் முடிவை சொல்ல வேண்டிய டைம் இருக்குது. கண்டிப்பாக என்ன சட்டப்பூர்வமாக செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களுடைய ஆதரவு கிடைச்சாலே ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமானது. ஸோ இந்த மூலிகளுடைய ஆதரவு கிடைக்குங்கிற நம்பிக்கை தாவேகாவுக்கு ரொம்பவே இருக்குன்னு. இல்லை, அது கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவுகளை கோரி இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களும் அதை ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐயுஎம்எல்லுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்காங்க. ஐயுஎம்எல்லுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்குறோம். நேர்லேயும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வேறு என்டிஏ கூட்டணியில் உள்ள ஏதாவது கட்சிகளுக்கு அழைப்பு ஏதாவது கொடுத்துருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதற்கான எண்ணமும் இல்லை. இப்போ ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க அமைச்சரவை பதவிக்கு எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி முடிவு பண்ண போகிறோம்? இல்லை, ஆதரவு வரட்டும். அதுக்கான ஏற்கனவே சொல்லியாச்சு. அதில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்கள் தலைவர் வந்து முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். அனைவருக்கும் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு, அதில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லாம் இருக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எல்லாருக்கும். ஏன்னா அவர்களுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியிற்கு பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதில் எங்களுடைய தலைவர் ஏற்கனவே வந்து முதல் மாநாட்டில் அதை சொல்லியிருக்கிறார். எல்லா கட்சிக்கும் அவங்களுடைய கொள்கையில் அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் செய்ய முடியும். அதற்கான பங்கீடு இருக்குன்றதுல முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. எந்த நெருக்கடியும் இல்லை. 100% இன்னைக்கு வந்து 1.5 கோடி மக்களுக்கு மேலே 1,75,00,000 மக்கள் மேலே வாக்களிச்சிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய தலைவர் முதல்வரான வாக்களிச்சிருக்காங்க. இப்படி ஒரு தேர்தல் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு தேர்தல் 1 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தலாக கண்டிப்பாக இது இருந்திருக்கும். அதை நான் அதை நம்புறீங்க. மக்கள் திருவிழா போல் வந்து வாக்களித்தாங்க. மாற்றத்தை விரும்பி வாக்களித்தாங்க. மக்கள் என்ன நினச்சி வாக்களித்தாங்களோ அது 100% நாங்கள் ஆளுநரை சந்திக்க வரும்போது எந்த போலீஸ் எஸ்கார்டும் இல்லாமல் வந்தாங்க. திரும்ப போகும்போது இல்லை, அது வேண்டான்னு இல்லை. கண்டிப்பாக அது எப்போவுமே அந்த இதனால் தேவையில்லாத பொதுமக்களுக்கு இடையூறுகள் வேண்டான்னு சொன்னால் தான் எங்கள் தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி நேற்று அந்த போலீஸும் அந்த எஸ்கார்டும் இதுவும் வேண்டான்னு எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு தான். தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி பாஜகவுடைய தலையீடு இருக்குன்னு சொல்லியிருந்தார். தற்போதைய அரசியல் சூழலில் தாவேகா அப்படி நினைக்கலாம். பாருங்கள், எந்த சூழ்நிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்துகிட்ருக்குன்னு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். என்ன வருதோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நேற்று தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை கவர்னர் செய்வார்னு நினைப்போம். செய்யலைன்னா அதுக்கு அடுத்த முடிவுகள் என்ன செய்யணும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளிக்க கோரி தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் அக்கட்சி மாநில செயலாளருடன் கலந்து பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, கூடுதல் விவரம். வணக்கம் மாலதி. தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் தற்போது சிபி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அக்கட்சி நிர்வாகியை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதாக கடிதம் என்பதனை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது என்பதாக கூற முடியும். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக மற்ற கட்சிகளை விட அதிகமாக 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால்
118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது தேவைப்படுகிறது. ஏற்கனவே தங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் வகையில ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸ் தங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக கூட்டணியில் ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கிறது. இந்நிலையில் இடதுசாரி கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமும் கடிதம் வாயிலாக கோரிக்கை வைத்திருந்தார்கள். நீங்கள் மதசார்பற்ற ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதாக கோரிக்கையை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் 3வது முறையாகவே ஏற்கனவே 2 முறை கடிதங்கள் வாயிலாக ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க அனுமதி உரிமை கோரியிருந்தார். இந்த நிலையில நேற்றைய தினம் நேரில் சந்தித்தும் உரிமை கோரினார். இன்றைய தினமும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநருக்கு நேரில் சென்று தனக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இந்த நிலையில போதிய அளவிற்கான மெஜாரிட்டி, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனி பெரும்பான்மை இல்லை, அது நிரூபிக்கப்படவில்லை. எனவே அதை நிரூபிக்க வேண்டும் என்பதாக ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தங்களுக்கு ஆதரவை திரட்டும் வகையில் தமிழக வெற்றி கழகம் தீவிரமாக வேலைகளை பார்த்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இடதுசாரி கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் நேரில் சென்று கடிதம் வழங்கியிருக்கிறார். அந்த கடிதத்தில் நீங்கள் தங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதாக கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏற்கனவே கடிதம் வாயிலாக, அதாவது போஸ்ட் வாயிலாக கொடுத்திருந்தார்கள். தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியே நேரில் சென்று கடிதம் கொடுத்திருப்பது பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இம்மூன்று கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்துவிட்டால் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான தேவையான அந்த பெரும்பான்மை என்பது கிடைத்துவிடும். எனவே எந்தவித சிக்கலும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் அமைந்துவிடும். எனவே அதனை தீவிரப்படுத்துவதற்கான முயற்சியிலேயே தற்போது தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு முதற்கட்டமாகவே தற்போது நிர்மல்குமார் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்று இந்த கடிதம் கொடுத்ததை பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. ஜெயலானி, கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.